ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெளியில் சுற்றி பார்க்க ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை ஒரு vlog சின்ன சின்ன vlog எடுத்தேன். எடுத்து முடிக்க போகிற டயத்தில் வந்து ஓரளவுக்கு எடுத்து முடிச்சிட்டேன். ஆனால் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. சாயங்காலம் ஆகிடுச்சு. நல்லா செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம வந்து சில இடங்களில் நம்ம சுற்றி பார்க்க போவோம். போயிட்டு கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் வந்து வீட்டில் ஏன்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் இந்த இடம் அப்படி கிடையாது. ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான இடங்க. நான் போகிற வழியெல்லாம் எடுத்திருக்கேன். ஏன் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற இடமெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எங்கே போனாலுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே அங்கே எங்கே பார்த்தாலும் காஞ்ச இடம், பொட்டல் காடு இப்படி தான் தெரியும். ஆனால் இந்த வாட்டி திருநெல்வேலியில் மழை இருந்ததுனால ரொம்ப சூப்பராக அழகழகாக எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு எட்ட தூரம் பச்சை பச்சேன்னு குளங்கள் நிறைஞ்சிருக்கு. ஆறு ஓடுனுச்சு செம்மையாக. இப்போ வாய்க்கால் வரப்பு எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஏரியாவை இடம் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் போகிற இடமெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துட்டேன். நாங்கள் இங்கே வீட்டுக்கிட்டே பஸ் ஏறிட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லாம் நாங்கள் போகல, புது பஸ் ஸ்டாண்டு போகல. வீட்டுக்கிட்டேருந்தே இங்கே பஸ் வந்துச்சு. நாங்கள் சாத்தாங்குளம் போய் சாத்தாங்குளத்துலேருந்து நாங்கள் அப்படி வந்து மணப்பாடுக்கு போனோம். ரொம்ப சூப்பராக அமைதியாக ஃபேமிலியோடு நம்ம சமையல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போய் அழகாக ஒரு நாளை ஜாலியாக என்ஜாய் பண்ணோன்னா சூப்பரான இடங்க. கண்டிப்பாக நம்ம சுற்றி பார்க்குற இடத்துல இதுவும் ஒரு இடம் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. பீச்னால் இப்படி தாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. வந்து சில கடல்லலாம் பார்த்திங்கன்னா குப்பைலாம் பிறண்டு வரும். கலர் தண்ணியே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. அது குழந்தைங்கள்லாம் பயம் இல்லாமல் குளிக்க வைக்கலாம். அலையே கிடையாது. அவ்வளோ ஒரு இடம். அதேமாதிரி அன்றைக்கி நான் மணப்பாடுக்கு போயிருந்தப்போ ஒரு லைவ் போட்டிருந்தேன். அப்போ லைவில் வந்து தூத்துக்குடியா திருநெல்வேலியான்னு சொல்லி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இது தூத்துக்குடி மாவட்டம் தான் மணப்பாடு சர்ச்சு. படத்தில் கூட அந்த இடம் வந்திருக்கு. அந்த விவேக்கு சார்னு சொல்லுவாங்கள்ல, மணப்பாட்டு சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயினோட ஒரு காமெடி இருக்கும். அந்த சின்ன காமெடி அந்த மணப்பாடு சர்ச்சில் தான் எடுத்தது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ்ஸு கரெக்டாக காலைல ஒரு 10:30 மணி இருக்கும். 10:30 இருக்கும். நாங்கள் எங்கள் ஊரில் ஏறிட்டுவாங்க. இருந்த இடத்துலேருந்தே ஏறியாச்சு. ஏறி இப்படியே பஸ்ஸு கிளம்பிடுச்சு. நாங்கள் 3 பேர் ஒரு சீட்டில், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு சீட்டில் உட்காந்துருந்தாங்க. ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பஸ்ஸு ரொம்பலாம் கூட்டம் இல்லை. லீவ் நாள்னால ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் அந்த பக்கத்தில் போகிற இடத்துலாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பச்சை பச்சேன்னு அப்படியே வீடியோஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அப்படியே எடுத்துகிட்டே இருந்தேன். ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். ரொம்பவே பார்க்குற இடம்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எடுத்துகிட்டு அடுத்து பாருங்கள், இது ஆரேஸ்பெரி தோட்டம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரேஸ்பெரி தோட்டம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் ஸ்டார்டிங் நான் ஆரம்பித்தேன் பாருங்கள். அங்கே தான் வந்து இந்த நடிகர் அருண் பாண்டியன் சொல்லுவாங்கள்ல, பழைய நடிகர் அருண் பாண்டியன். இப்போ கூட கிருத்தி பாண்டியன் இப்போ கூட மேரேஜ் நடந்துச்சுல, ஐட்டடின்னு சொல்லி ஒரு ஊரில் வந்து மேரேஜ் நடந்துச்சு. அந்த ஏரியா இப்போ நான் ஸ்டார்டிங் ஆரம்பித்த பாருங்கள். அதுக்கு முன்னக்கூட்டி தான், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னக்கூட்டி தான் தோட்டம். நாங்கள் பஸ் ஏறி கொஞ்சம் நேரம் தான் ஆணிச்சா, அதை டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டோம். அதனால் அந்த இடத்துல நாங்கள் என்னால் எடுக்க முடியல. ஒரு ஸ்டாப்பிங் வந்து நின்றுச்சு. அங்கேருந்து ஏறினதுக்கப்புறம் அடுத்த அந்த அகல் பஸ் எடுத்து கிளம்பிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாகவே இல்லாமல் ஃபீடாகவே எடுத்துட்டேன். ஆமாம், கொஞ்சம் ஓட்டி விட்டே வச்சுட்டேன். ரொம்ப நேரம் இதே பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கும்ல. அங்கே பாருங்கள், நெல்வையெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்து தென்னந்தோட்டம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடுச்சி. ட்ராவல் டைமிங்கே இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகிருந்துச்சு. 1.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டு ஆகிடுச்சி. நாங்கள் அந்த ஊருக்கு போகிறதுக்கு, சாத்தாங்குளம் போகிறதுக்கு. அங்கே போயிட்டு இது வந்து மூலக்கற்பட்டின்னு சொல்லி ஒரு ஸ்டாப்பிங். அதுக்கு முன்னக்கூட்டி இது ரொம்ப பக்கம். நாங்கள் இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே மூலக்கற்பட்டின்னு சொல்லி ஒரு ஸ்டாப்பிங்கு. அங்கே வந்து நல்ல பெரிய மார்க்கெட்டு, சந்தை எல்லாமே உண்டு. அங்கேருந்து நாங்கள் கிளம்பினோம். அப்படியே கிளம்பி எடுத்து போயிட்டே இருந்துச்சு ட்ராவலிங். நாங்கள் வந்துட்டோம். அது அந்த சாத்தாங்குளம்னு சொல்லி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. வந்துங்க பாருங்கள், அங்கே காக்கா வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து அந்த சிப்ஸ் எல்லாம் கையில் வந்து வாங்கி சாப்பிடுச்சு. அதில் இருந்து நாங்கள் உடன்குடி போனோம். உடன்குடியில் இருந்து நாங்கள் ஒரு ஜீப்பில் சவாரி போனோம். அந்த இடம் ரொம்பவே பார்க்கவே அழகாக இருந்துச்சு பாருங்கள். இந்த குளமாக இது ஏரியான்னு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு ரோட்டோரமாக துணி காய போட்டுக்கிட்டு எல்லாம் இருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்க ஏரியா.
நாங்கள் ஒரு ஜீப்பில் தான் அங்கே போனோம். அந்த மணப்பாடு சர்ச்சு அந்த ஏரியாவுக்கு வந்து அங்கே ஜீப்பில் தான் போனோம். பார்க்குறோம் இது ஹைவேன்னு சொல்லுவாங்க, தூத்துக்குடி ரோடு. இதிலேருந்து சென்னைக்கு போகும் பஸ்ஸெல்லாம் அந்த ரோடு. அப்படியே நாங்கள் அடுத்து அந்த ஊருக்குள்ளே போக 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 ஊர் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் திண்ணெல்லாம் வச்சு வீடு கட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வீடுமே, பெரிய வீடாக இருந்தாலும் சரி, சின்ன வீடாக இருந்தாலும் சரி, எல்லா வீட்லேயுமே திண்ணை வச்சு கட்டியிருந்தாங்க. ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஊருக்குள்ளே வந்தோடனே கருவாடு பாருங்கள், வீட்டுக்கு எல்லா வீட்டு வாசல்லையுமே கருவாடு வச்சுருந்தாங்க. அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டே நடந்து போனோம். சும்மா ஒரு கிராமம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏரியாவும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக தான் இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். அப்படியே நாங்கள் போனோம். சுற்றி அந்த தெருவுக்குள்ளே இறங்கி தான் அங்கே நடந்து போனோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே நடந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் மணல் தான், நடக்கக்கூட முடியலை. மணலில் வந்து அதிகமாக நடக்க முடியாது. பாருங்கள் தண்ணியெல்லாம் இப்படி தூக்கிட்டு வராங்கன்னு சொல்லி நான் இதை பார்த்தோன்னே மதனி சமையலில் அந்த அக்கா இப்படி தான் தூக்கிட்டு போவாங்க, மதனி சமையல் யூடியூப் சேனலில். அந்த நினப்பு வந்துச்சு எனக்கு. அப்படியே நாங்கள் பார்த்துட்டே போனோம். இந்த மாதிரி ஜீப்பில் தான் நாங்கள் வந்தோம். வந்துட்டு கிட்டக்க வந்தாச்சு, கடல் கிட்டக்க வந்தாச்சு. கிராமம்னு பார்த்தா அதுக்கடுத்து ஏகப்பட்ட பேர் வந்து காரு, பஸ்ஸு, வேன் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே பஸ் வந்து அடிக்கடி இல்லாதனால வச்சுருக்காங்க. கடை தெருவுலாம் ரொம்பவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், கம்மி தான். ஒரு 4-5 கடை தான் இருக்குது. அதிகமாக செலவும் ஆகாது. நாங்களும் ஒன்றும் அந்தளவுக்கு செலவு பண்ணல. பஸ்ஸுக்கு போனது வந்தது, நாங்கள் சாப்பாடு கூட கையில் எடுத்துகிட்டு போகல. அதிலே போயிட்டு நாங்கள் நைட்டு ரிட்டர்ன் வந்துவிட்டோம். எது நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காதோ அது ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கும்போது அதை மட்டும் தான் நாங்கள் சாப்பிடுவோங்க பாருங்கள். நாங்கள் 3 பேரும் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். நானே என் பையன் பொண்ணு 3 பேர் மட்டும் நாங்கள் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு இருந்தோம். என் வீட்டுக்கார் வந்து அந்த பையெல்லாம் பார்க்கணும்ல, அதனால் அங்கே உட்காந்துருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் பையன் ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் 4 பேருமே குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு வந்து இந்த காதுக்குள்ளே உப்பு தண்ணி போனால் காது வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நான் தலையோடலாம் குளிக்கல ஃப்ரெண்ட்ஸ். மேலோடையே இந்த பசங்க தான் ஜாலியாக விளாண்டாங்க ரொம்ப நேரம். அலையும் இல்லை. அப்புறம் என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் அங்கே பாருங்கள், அது அந்த சைடு தண்ணிக்குள்ளேயே நடந்து அந்த அந்த மேடு மாதிரி இருக்கு பாருங்கள், அதுக்கு போயிட்டாங்க. இது ரொம்ப பயம் இல்லாத ஒரு இடம் தான். அலையும் கிடையாது. வந்து குழந்தைங்களுக்கும் பயம் இல்லாமல் குளிக்க வைக்கலாம். அவங்களாம் அந்த சைடு போய் 2 பேரும் அவங்க அந்த சைடு குளித்தாங்க, நாங்கள் இந்த சைடு குளித்து முடிச்சுட்டு அப்படியே வந்தோம். வந்து போட்டில் வந்து மீன் விற்காங்க, ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு இருந்த மீன் நினைக்கிறேன். இங்கே பிடிச்சி உடனே கொண்டு வந்து நிறைய பேர் இதில் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் மறுபடியும் நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்புறம் வந்து நாங்கள் மீன் தான் அடிக்கடி நாங்கள் இங்கே சாப்பிட மாட்டோம். மீன்லாம் ரொம்ப ரேட் அதிகம் திருநெல்வேலியில் ஆல்ரெடி பொறுத்தளவில், எங்களை பொறுத்தளவில். அதனால் மீன் மட்டும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். 2 பிளேட் மீன் மட்டும் வாங்கி சுட சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் சர்ச்சுக்கு நடந்து அப்படியே ஆரம்பித்தோம். இது வந்து ஒரு கிணறுன்னு நினைக்கிறேன். அப்படியே கிணறு 2-3 கிணறு. இதுதான் நல்ல தண்ணி கிணறு. இந்த இதில் தான் இந்த ஊருக்காரங்க குளிக்கிறது, துவைக்கிறது, அப்புறம் குடிக்க, சமைக்க, இருந்தாலும் ரொம்ப தான் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே நடந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி கொஞ்சம் இருட்டையும் ஆரம்பிச்சிருச்சு. பேட்டரிலையும் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக ஆரம்பிச்சிட்டு அந்த இடத்துல போய் விறுவிறுன்னு போய் அப்படியே அந்த மணப்பாடு வியூவும் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் அதுலேயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் வந்து சர்ச்செல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். சர்ச்சுக்குள்ளெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த அனுஷ்கா மோட்வானி அந்த சிலுவை இருக்குல்ல, அந்த படத்தில் வந்தது, சிங்கம் படத்தில் வந்தது, அதையும் லைட்டாக அதுலேயும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு அந்த இடத்துல சர்ச்சுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்க இல்லைன்னு சொல்லி போர்டு போட்டிருந்தாங்க. அதனால் அந்தளவுக்கு அங்கே போய் நான் எடுக்கலை. அதோட செல்லில் சார்ஜ் இல்லாதனால முடிஞ்ச அளவுக்கு எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு வரை 8 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு 1 டே விளாக் தான். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. சிம்பிளான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப ஆடம்பரம் அதெல்லாம் கிடையாது. சிம்பிளான ஒரு பட்ஜெட்டில் சேவிங்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு என்றைக்கோ ஒரு நாள் வருஷத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி நாங்கள் போவோம். அது இந்த வாட்டி நாங்கள் மணப்பாறை சூஸ் பண்ணி போனோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்களுக்கும் டைம் கிடச்சா இந்த மாதிரி இடங்களில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம்.